லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். காஞ்சிபுரத்துல இருந்த உன்ன கடவுள் இங்க வர வச்சு கார்த்தி ரூம்ல ஒன்னா இருக்க வைக்கலையா? அவ்வளவு தூரம் வர வச்ச கடவுள் உன்னை கீழே வர வைக்க மாட்டாரா? கண்டிப்பா வர வைப்பாரு. கடைசியில மீனாட்சி அக்கா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ஒருவேளை நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரா? இப்படிலாம் ஏன் நடக்குது? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கூட தெரியலையே. ஒண்ணுமே புரியல. தீபா, என்ன தீபா? நான் சொன்னது தானே நடந்துச்சு. கார்த்தி அந்த செல்லட வழியா உன்னை தானே பார்த்தாரு. அப்ப நீ தானே இந்த வீட்டுக்கு மருமகளா கார்த்திக்கு மனைவியா வரணும்னு கடவுள் முடிவு பண்ணிருக்காரு. அதான் நடக்க போது பாரு. இல்லக்கா, இது நாமளா போட்டுக்கிட்ட பந்தயம். இதுல கடவுளை இழுக்கிறது சரியில்லை. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. தீபா, இப்படியெல்லாம் பேசி என்னை ஏமாத்த முடியாது. நீ இப்ப தோத்துட்ட. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். நான் இப்ப கார்த்திக் கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவர் மனசுல நீ இருக்கியான்னு நான் கேட்க போறேன். ஐயோ அக்கா, அக்கா தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணாதீங்கக்கா. ஏய் தீபா, என்ன பண்ற? வேண்டாம்க்கா, ப்ளீஸ். அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு இனிமே தெரிஞ்சு என்ன ஆக போகுது? எங்க 2 பேருக்கும் தனித்தனியா கல்யாணம் நடக்க போகுது. இப்ப போய் நான் அவரை மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா, அவரு என் மனசுல அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா வாழ்நாள் முழுக்க நான் குற்ற உணர்ச்சியோட இருக்கணும்ல. அதோட நான் பணத்துக்காக தான் கார்த்திக் சாரோட பழகுறேன்னு ஐஸ்வர்யா சொன்னதெல்லாம் உண்மை ஆயிடும்ல. அந்த மாதிரி சொல்றதுக்கு நான் ஆளாகணுமா? சொல்லுங்கக்கா. இல்ல தீபா, நீ ஐஸ்வர்யா சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே உன்னை பிடிக்காது, அதனாலதான் அப்படி சொல்றா. இல்லக்கா, எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். அது போச்சுன்னா அதுக்கப்புறம் உயிர் வாழ்றதுலயே அர்த்தம் இல்ல. அதனால கார்த்திக் சார் கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ்க்கா. அப்ப வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு விருப்பமில்லாத வாழ்க்கையதான் வாழ போறியா? வேற வழி இல்லக்கா. நான் விரும்பி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. கல்யாணம் மட்டும் ஏன் விருப்பப்படி நடக்குமா என்ன? வாழ்க்கையில நடக்கிற இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அப்படியே ஏத்துக்க கத்துக்கிட்டேன். அதனால இனிமே புதுசா ஏமாறதுக்கு எதுவும் இல்ல. வாழ்க்கை உன்னை நிறைய பக்குவப்படுத்திருக்கு தீபா. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. உன் நல்ல குணத்துக்கு நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது கண்டிப்பா நடக்கும் பாரு.
கடவுளே, இப்படி ஒரு நிலைமை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டியே. என்னங்க, நல்ல நாள் அதுமா இப்படியா இவ்வளவு பாம்பு கடிக்கணும்? கடவுள் நம்மள ஏன் இப்படி சோதிக்கிறான்னே தெரியல. கார்டன்ல எப்படி திடீர்னு பாம்பு வந்துச்சுன்னு தெரியலையே. இவ்வளவு நாள்ல ஒரு தடவை கூட நான் பாம்பை பார்த்ததே இல்லையே. புதுசா எப்படி வந்துச்சுன்னு தான் யோசிக்கிறேன். நல்ல வேளை நாம தான் பாம்பை விட்டோன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த தீபாக்கு வச்ச குறியில இவ வந்து மாட்டிக்கிட்டாளே. அவளை சிக்க வைக்க என்ன ஐடியா பண்ணாலும் எஸ்கேப் ஆயிடுறாளே. இப்ப என்ன பண்றது? டாக்டர், நட்சத்திராவுக்கு இப்ப எப்படி இருக்கு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? மேடம், இந்த பொண்ணை கடிச்சது கட்டு விரியன் இல்லைன்னா கண்ணாடி விரியன் பாம்பா இருக்கலாம். விரியன் வகை பாம்புங்க ரொம்ப கொடிய விஷத்தன்மை உடையது. டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நட்சத்திராக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். பயப்படாதீங்க மேடம். இவங்களுக்கு ஆன்டிவீனோம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறதால விஷத்தன்மை பெருசா பாதிக்காம அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க நான் வரேன் சார். அத்தை, நட்சத்திரக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? கடவுள் அருளால நட்சத்திரா பொழிச்சிட்டா மீனாட்சி. டாக்டர் இப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அபாய கட்டத்தை தாண்டிட்டான்னு சொல்லிட்டு போனாரு. அப்போ நான் வரேம்மா. நீ எதுக்கும் வருத்தப்படாதம்மா. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாவே சரியாயிடும். சாமி, நீங்க வந்த நேரத்துல இப்படிலாம் நடந்ததுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பரவாயில்ல விடுமா. இதெல்லாம் நடக்கணும்னு விதி இருக்கு. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? கடவுள் மேல பாரத்தை போட்டு போக வேண்டியதான். நான் வரேம்மா. சரிங்க சாமி. பாம்பு இருக்கிற சூட்கேஸ ஆனா இருக்கிற சூட்கேஸும் தூக்கி அலைஞ்சிருக்கேனே. இப்போ அதை நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்குது. சூட்கேஸ் திடீர்னு ஓப்பன் ஆயிருந்தா பாம்பு என்ன போட்டு தள்ளி இருக்குமே, என்ன ஆயிருக்கும்? இனிமே திருடுறப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி சூட்கேஸ் எல்லாம் திருடவே கூடாது. எங்க நட்சத்திரா கண்ணு முடிச்சிட்டாங்க. நட்சத்திரா, கண்ணு முழிச்சிட்டியம்மா? உனக்கு ஒண்ணு இல்லம்மா. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குமா? பரவாயில்ல அத்தை, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? வேணாம் அத்தை. நட்சத்திரா, இன்னைக்கு இங்கேயே தங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு வேணா வீட்டுக்கு போய்க்கலாம். இல்லை அத்தை, நான் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆமா சமந்தி, எங்க வீட்டுக்கு கூட்டு போய் நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? பாத்து பாத்துமா. அப்ப நான் வரேன் அத்தை. வரேன் மாமா. சரிம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. உடம்பு பாத்துக்கோ என்ன? ச்சே, ரெஜிஸ்டர் மேரேஜ் பத்தி பேசலான்னு பார்த்தா பாம்பு வந்து சொதப்பிருச்சு. பரவாயில்ல, காலையில பாத்துக்கலாம். கார்த்தி, நான் வரட்டுங்களா? உடம்ப பாத்துக்கோங்க. எதனா ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்க. சரிங்க, நான் வரேன். என்னங்க? ஆமா கோதை, பாத்து மெதுவா. பாத்துமா மெதுவா. பாத்து மெதுவாவா. ஆமா ஆமா.
வர சம்பந்தி வாங்க. ஆ போயிட்டு வரங்க வாங்க பாத்துமா வா நட்சத்திரா. என்ன தீபா, நான் சொன்னது தானே நடந்துச்சு. கார்த்தி அந்த ஜல்லட வழியா உன்னை தானே பார்த்தாரு. அப்ப நீ தானே இந்த வீட்டுக்கு மருமகளா கார்த்திக்கு மனைவியா வரணும்னு கடவுள் முடிவு பண்ணிருக்காரு. அதான் நடக்க போது பாரு. தீபா, நீங்க ரூம்ல தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தீங்க? நல்ல வேளை உங்களை யாரும் பார்க்கல, நான் மட்டும்தான் பார்த்தேன். அம்மாவோ ஐஸ்வர்யானியோ பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல சார், நான் வேணும்னே வெளியே வரல. திடீர்னு பாம்பு ரூம்குள்ள வந்துருச்சு. அதான் பயந்து போய் வெளியே வந்துட்டேன். அது கூட நான் கிச்சன்ல தான் மறைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா பசங்க வந்து சத்தம் போட்டதுனால நான் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வர வேண்டியதா ஆயிடுச்சு. சாரி சார். சரி விடுங்க தீபா. இப்போ நட்சத்திராவுக்கு எப்படி இருக்கு சார்? டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பாம்பு பாம்பு பாம்பு. எங்கங்க? அதோ அங்க பாம்பு. சரி பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. பயமா இருக்கு சார், பயமா இருக்கு. சரிங்க, அது ஒன்றும் பண்ணாது, நீங்க அமைதியா இருங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு பாம்புனா ரொம்ப பயம் சார். கடவுளே என்ன காப்பாத்து, முருகா என்ன காப்பாத்து. தீபா, பாம்பு போயிடுச்சு. நிஜமாவா சார் சொல்றீங்க? கண்ணை திறந்து பாருங்க, பாம்பு போயிடுச்சு. ஆமா, பாம்பு போயிடுச்சு. ஆமா போயிடுச்சு. ம். சாரி சார், சாரி. ஏதோ ஒரு பயத்துல தெரியாம இப்படி பண்ணிட்டேன். சாரி. பரவாயில்ல விடுங்க, நீங்க வேணும் நான் செஞ்சீங்க, பயத்தில் தானே அப்படி செஞ்சீங்க. இல்ல சார், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப சாரி. விடுங்க தீபா, நான் அதை பெருசா எடுத்துக்கலாம். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு சார். சாரி சார். ஏங்க, இன்னைக்கு பூரா சாரி கேட்டே இருக்க போறீங்களா? விடுங்க தீபா, நீங்க பேசாம போய் படுத்து தூங்குங்க. என்ன தீபா, ஏன் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? பாம்பு தான் போயிடுச்சுல, நீங்க
முருகா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? என் மனசுக்குள்ள கார்த்திக் சார் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்காரு. என்னால அதை தடுக்க முடியல. நீதான் என்னை காப்பாத்தணும் முருகா. என்னாச்சு நாச்சியா? தூங்கல? ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லைங்க, நடக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்? என்ன பயம்? நாம நட்சத்திராவை பொண்ணு பார்த்ததுல இருந்தே வரிசையா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. முதல்ல மோதிரம் காணாம போனது, அப்புறம் புடவை பிரச்சனை, அப்புறம் பரம்பரை செயின் காணாம போய் கிடைச்சது, இப்போ நட்சத்திராவை பாம்பு கடிச்சதுன்னு எல்லாமே கெட்ட சகுனம் மாதிரியே தெரியுதுங்க. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? இல்லைங்க, எனக்கு என்னமோ நம்ம கார்த்தி ஜாதகத்தையும் நட்சத்திரா ஜாதகத்தையும் ஜோசியர்கிட்ட எடுத்துட்டு போய் திரும்ப பார்த்தா என்னன்னு தோணுதுங்க. அப்படியா சொல்ற? ஆமாங்க, ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் செஞ்சிடலாம்ல, அதுக்கு தான் சொல்றேன். சரி, உன் விருப்பப்படியே நாளைக்கு ஜோசியரை போய் பார்ப்போம். இப்ப எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு. சரிங்க. ம்? சொல்லுங்க, என்ன விஷயம்? சாமி, இது என் பையன் கார்த்தியோட ஜாதகம். இது எங்க வீட்டு மருமகளா வரப்போற பொண்ணோட ஜாதகம். இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே ஜாதகம் எல்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு நாள்லாம் குறிச்சு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. ஆனா கொஞ்ச நாளா சில சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அது ஏன்னு தெரியல. அதான் ஏதாவது பரிகாரம் செஞ்சா இந்த பிரச்சனைகள்லாம் தீருமான்னு கேட்கறதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க தான் கொஞ்சம் பார்த்து சொல்லணும். ரெண்டு பேருடைய ஜாதகமும் அற்புதமான ஜாதகம். 10 பொருத்தமும் நல்லா பொருந்திருக்கு. அதோட அந்த பொண்ணுடையது ரொம்ப யோக ஜாதகம். அந்த யோகங்கிறது பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டுக்குத்தான் அதிக பலன் தரும். அதனால இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்க தொழிலும் சிறப்பா இருக்கும். உங்க வீட்டுல எப்போதுமே சந்தோஷம் நிறைஞ்சே இருக்கும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஆனா பிரச்சனைகளும் சங்கடங்களும் வந்துகிட்டே தானே இருக்கு. இவங்க 2 பேருடைய ஜாதகப்படி கிரக நிலைகள் கொஞ்சம் சரி கிடையாது. அதனாலதான் பிரச்சனைகள் வருது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் அவ்வளவு சீக்கிரமா நடக்காது. நிறைய தடைகள் வரும். ஏன், இந்த பொண்ணு உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். ஆமா சாமி, நீங்க சொல்ற மாதிரி நடந்திருக்கு. பல தடைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் மீறிதான் இந்த கல்யாணம் நடக்கும். இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதனால எத்தனை தடைகள், போராட்டங்கள் வந்தாலும் கவலைப்படாம இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. அவங்க 2 பேரும் அமோகமா இருப்பாங்க. இங்க வரப்போ நிறைய மனக்குழப்பத்தோட வந்தேன். இப்பதான் சாமி சந்தோஷமா இருக்கு. தைரியமா போங்க, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இந்தாங்க சாமி. நல்லது. அப்ப அப்ப நாங்க வரோம் சாமி. நல்லபடியா போயிட்டு வாங்க. என்ன நாச்சியா, இப்போ உன் டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? இனிமே சந்தோஷமா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம்ல? ஜோசியரே சொல்லிட்ட பிறகு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இந்த கல்யாணத்தை சந்தோஷமா நடத்த வேண்டியதான். நட்சத்திரா எனக்கு மருமகளா வரப்போறா. அது போதுங்க எனக்கு.